இப்போ கவர்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் பிரைவேட் பேங்க்ஸ் ரெண்டு விதமான பேங்க் இருக்கு. ஸோ ஒரு காமன் மேனுக்கு எந்த பேங்க் யூஸ் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நீங்க ரெண்டுமே ஒரே பேங்க்ல பண்றது ஐடியலி நல்லது. ஏன்னா உங்க ட்ராக் ரெக்கார்ட் அங்கே தெரியும். காலேஜ் படிக்கும்போது ஒரு அக்கௌண்ட், சேலரிக்கு ஒரு அக்கௌண்ட், சேவிங்ஸ்க்கு ஒரு அக்கௌண்ட், ஈவன் லாக்கர் ஓப்பன் பண்ணணும்னா அங்கே ஒரு அக்கௌண்ட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருத்தரே 4-5 பேங்க் அக்கௌண்ட் வைக்கிறாங்க. அது எப்படி? எங்க ரிஸ்க் வரும்னா பிரைவேட் செக்டர் பேங்க்ல எங்க நம்ம ஸ்டாப் பண்றோம்னு பார்க்கணும். ஏன்னா நினைச்சு பார்க்காத சில விஷயங்கள் கடந்த சில ஆண்டுகளில் நடக்கும். ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க் கிரெடிட் கார்டால நிறைய பேர் வாழ்க்கை தொலைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு காமன் மேன் அது எப்படி சார் ஹேண்டில் பண்ணுவாங்க? ஆஃபருக்கு ஒரு கார்டு வாங்கினா 4 கிரெடிட் கார்டு வச்சுக்கணும். எல்லாரும் 4 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கணும். ட்ராக் பண்ண முடியாது. அல்டிமேட்லி வில் பி தி லூசர். ஸோ பங்குச்சந்தை இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்கு இல்லையா? இதை நான் டெய்லி அனலைஸ் பண்ணுமா இல்லை வீக்லி ஒன்ஸ் மட்டும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வந்தா ஓகே? நீங்க என்ன மாதிரி முதலீட்டாளர்ங்கிறத பொறுத்து இருக்கு. Okay. இப்போ தினசரி வர்த்தகம் பண்றவங்க இருக்காங்க. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் இன்டர்வியூல ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் மிஸ்டர் நாகப்பன் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஹாய் சார். ஹாய் சார். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் பேங்க்ஸ் அண்ட் பிரைவேட் பேங்க்ஸ் ரெண்டு விதமான பேங்க் இருக்கு. ஒரு காமன் மேன் பிரைவேட் பேங்க்ஸ்ல நிறைய ஆஃபர்ஸ் பார்க்குறாரு. அதனால பிரைவேட் பேங்க் போகிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அண்ட் அதில் ஃபைன்ஸோ சரி பில்ஸோ சரி அதுலேயும் கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. ஸோ ஒரு காமன் மேனுக்கு எந்த பேங்க் யூஸ் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? பப்ளிக் செக்டர் பேங்க்லேயே சில பேங்க்ஸ்ல இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. பட் ஆஸ் யூ ரைட்லி செட் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்ல நிறைய கொடுக்குறாங்க. பட் இதில் என்னன்னா சேலரி அக்கௌண்ட்னு இருக்குது. அதில் உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. அந்த கம்பெனி எங்கே சேலரி அக்கௌண்ட் உங்களை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்களோ அங்கே தான் நீங்கள் போட்டாகணும். அதை பற்றி நம்ம ஒன்றும் பேச முடியாது. உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் பாதுகாப்பு தேடி போகிறீங்களா அல்லது உங்களுக்கு சேவை அதிகமாக பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதை பொறுத்து நீங்கள் நிறுவனங்களை தேர்ந்தெடுக்கலாம். பொதுவாக பை அண்ட் லார்ஜ் பிரைவேட் செக்டர் வங்கிகளுடைய அந்த மொபைல் ஆப்பில் இருந்து எல்லாமே நல்லா இருக்கிறதா ஒரு பர்செப்ஷன் இருக்குது. அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் பப்ளிக் செக்டர் பேங்க் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அவங்களோட மொபைல் ஆப்லேயும் ஈக்குவலாக அதே அளவுக்கு ஒரு நல்ல வசதிகள் நிறைய இருக்குது. நம்மளால் பார்க்க முடிகிறது. எங்கே அவங்க தவறுறாங்கன்னா, ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்ம அப்ரோச் பண்ணோம்னா அதுக்கு அவங்க அதை ரைஸ் அப் பண்ணி சர்வ் பண்ணுறதில்ல. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட பிரைவேட் செக்டர் பேங்க்ஸில் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம் சில விஷயங்களில். அங்கே கூட நீங்கள் டிலேடு பேமெண்ட்டுன்னா அவ்வளோதான். அது மாட்டினீங்க. கிரெடிட் கார்டாக இருக்கட்டும் ஏதாவது இருக்கட்டும், லோன் வாங்கிட்டு டிலேட் பேமெண்ட்டுன்னா வேறு வழியே இல்லை. ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் கடன் வாங்குறதுக்கு எங்கே போகிறீங்க, உங்கள் டெபாசிட்டை வச்சுக்கிறதுக்கு எங்கே போகிறீங்க, ரெண்டாக பிரிக்கிறேன். ஓகே. நீங்கள் ரெண்டுமே ஒரே பேங்க்கில் பண்ணுறது ஐடியலி நல்லது. ஏன்னா உங்கள் ட்ராக் ரெக்கார்டு அங்கே தான் தெரியும். நான் 10 வருஷமாக அக்கௌண்ட் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட, நான் லோன் கேட்குறேங்கிறப்போ உங்களுடைய இது வரும். ஆனால் இப்போ மாறிடுச்சு. சிபில் ரேட்டிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேங்க்கு டெபாசிட் ஒரு பாதுகாப்பான வங்கியில், பொதுத்துறை வங்கியில் வச்சுக்கலாம். கடன் பிரைவேட் செக்டரில் கம்மியாக இருக்குன்னா அங்கே கூட நீங்கள் வாங்கலாம். உங்கள் சிபில் ரேட்டிங்கை பொறுத்து அந்த ரேட்லாம் வருது இப்போ. ஸோ தட் வே யூ கேன் டூ தட். பட் எங்கே ரிஸ்க் வரும்னா பிரைவேட் செக்டர் பேங்க்ல எங்கே நம்ம ஸ்டாப் பண்ணுறோம்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம நினச்சி பார்க்காத சில விஷயங்கள் கடந்த சில ஆண்டுகளில் நடந்திருக்கு. ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க் கிட்டத்தட்ட திவால் ஆகிற லெவலுக்கு போய் இன்னொரு தனியார் வங்கியோட இணைச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு வங்கி கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு அது காப்பாற்றப்பட்டு இப்போ தப்பிச்சிருச்சு. இன்னொரு வங்கியை எல்ஐசியை போய் ஐடிபிஐ இவங்கெல்லாம் போய் காப்பாற்றினாங்க. ரைட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னுடைய சஜஷன் என்னவாக இருக்கும்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் அல்லது உங்களுடைய பணம் சேமிப்பு கணக்கில் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் செக்டர் பேங்க்ல வச்சுங்க. ஓகே. பிரைவேட் செக்டர் பேங்க்கும் ஆர்பிஐ ரெகுலேட்டட் தான். இருந்தாலும் எல்லா வங்கிகளிலும் இன்க்ளூடிங் பொதுத்துறை வங்கியில் கூட உங்களுடைய டெபாசிட்டுக்கான காப்பீடுங்கிறது 5 லட்சம் ரூபா வரைக்கும் தான். ஒருவேளை அந்த பேங்க் ஏதாவது திவால் ஆச்சுன்னா அப்போ உங்களுக்கு திருப்பி அந்த 5 லட்சம் ரூபா மட்டும் காப்பீடு இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன் அவங்க கொடுத்துருவாங்க. டெபாசிட் கிரெடிட் கேரண்டி இந்த இன்சூரன்ஸ் கார்பரேஷன் இருக்கு, அவங்க கொடுத்துருவாங்க. 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வர்றது டவுட்டு. அது அந்த பேங்க்ல பணம் இருந்து சொத்துக்களை விற்று எப்போ கிடைக்குதோ அப்போ தான் கிடைக்கும், மிச்சம் இருந்தால். ஸோ அதனால நீங்கள் நிறைய இருப்பங்க வைக்க போறீங்க. பெரிய அமௌண்ட்டுன்னா எதர் பப்ளிக் செக்டர் பேங்கோ அல்லது பிரைவேட் செக்டர்லேயே ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் நல்லா இருக்க பேங்காக போகிறது பெட்டர். மிகப்பெரிய ஒரு வங்கி தனியார் துறையில் ரொம்ப நல்ல வங்கி, பிரச்சனையே இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க வங்கிக்கு ஆர்பிஐ ஸ்ட்ரிக்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு வாரம் முன்னாடி. இது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது எல்லாருக்கும். ஓகே. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெட்டர். நீங்கள் சொன்னீங்க ஒரே பேங்க்ல 10 இயர்ஸ் வரைக்கும் அக்கௌண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு லோனிங் ப்ராசஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. பட் இப்போ எப்படி நடந்துட்டு இருக்குன்னா, காலேஜ் படிக்கும்போது ஒரு அக்கௌண்ட், சேலரிக்கு ஒரு அக்கௌண்ட், சேவிங்ஸ்க்கு ஒரு அக்கௌண்ட், ஈவன் லாக்கர் ஓப்பன் பண்ணணும்னா அங்கே ஒரு அக்கௌண்ட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருத்தரே 4-5 பேங்க் அக்கௌண்ட் வைக்கிறாங்க. அது எப்படி? இது தேவையில்லாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் குழப்பம், தேவையில்லாத குழப்பம். கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கவங்க கூட ஒரு 2 அக்கௌண்ட்டோட வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அக்கௌண்ட் வச்சுட்டு இது சேலரி அக்கௌண்ட், அது சேவிங்ஸ் அக்கௌண்ட், இது அந்த அக்கௌண்ட்டுங்கிறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லாத கன்ஃபியூஷன்.
அப்புறம் அதில் ஒரு பெனால்ட்டி வரும், ஏதோ மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலம்பாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணையில் எதுவும் இல்லைன்ட்டுருவாங்க. அப்புறம் ஓப்பன் பண்ண 2 வருஷம் கழிச்சு அது முடிஞ்சு போச்சு இந்த ஆஃபர், இப்போ வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுவாங்கப்பாங்க. அதனால பெட்டர் டு ஹேவ் ஒன்லி ஒன் அக்கௌண்ட். அப்போ தான் நம்ம இயர் எண்டில் கணக்கு எடுத்து பார்த்து நமக்கு எவ்வளோ வந்தது, எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கே செலவு பண்ணியிருக்கோம், எது வீணாக செலவு பண்ணியிருக்கோம், எதை குறைக்கலாம், எதை அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ கிரெடிட் கார்டு பற்றி நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, கிரெடிட் கார்டால் நிறைய பேர் வாழ்க்கை தொலைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது தர அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டே தரத்துக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காமன் மேன் அதை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுங்க? காமன் மேன் யாருங்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ பங்குச்சந்தையுமே வந்து அது கொடுக்குற ஆதாயத்தை யாருக்குமே கொடுக்கல. ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறப்போ என்ன சொன்னேன், பூஜ்ஜியமான பங்குகளும் இருக்குது, கவனமாக இருக்கணும்னு இவ்வளோ சொல்கிறோம். ஏன்னா நம்ம சொல்கிறத நம்பி ஒரு லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பல பேர் உள்ளே வந்துடலாம். ஆனால் அவங்கள ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா அவங்க வந்து பணத்தை பூரா விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் கிரெடிட் கார்டில் இந்த பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட். நீங்கள் அதை முறையாக கையாண்டால், அதை லாபகரமாக கையாண்டால் உங்களுக்கு நல்லது தான். லாபகரமாக கையாள முடியும். பட் எத்தனை பேருக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது, எத்தனை பேரால் அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியுது அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த லிமிட்டை எக்ஸீட் பண்ணிட்டோம்னா நமக்கு அது நெகட்டிவ் இதில் போயிடும். ஸோ மை சஜஷன் இஸ் பெட்டர் டு ஹேவ் டெபிட் கார்டு. கிரெடிட் கார்டு இல்லாமல் இருக்கிறது பெட்டர். அப்படி இருந்ததுன்னா ஒரே ஒரு கிரெடிட் கார்டு வச்சுக்கோங்க. இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க, இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க, இன்றைக்கி அங்கங்கன்னு மாறிக்கிட்டே இருக்குது, சரியாக இருக்குது. ஓகே. இந்த ஒன் டைம் ஆஃபர், இந்த கிரெடிட் கார்டில் இந்த ஆஃபர் கொடுக்குறான் அல்லது இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ கார்டு வாங்குறதோ நாட் அட்வைசபிள். ஏன்னா அதெல்லாம் அந்த சீசன் அந்த பீரியட் முடிஞ்ச உடனே வேறு மாதிரி எடுப்போம். மொபைல் கூட சார்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரும் கொடுப்பாங்க. அது போய் நீங்கள் அந்த மொபைல் கார்டு வாங்கின உடனே பார்த்தா இன்னொரு சிம் கார்டு வேறு ஒரு கம்பெனியில் வேறு அதை விட பெட்டர் ஆஃபர் கொடுப்போம். அப்போ எங்கே வேர் இஸ் த எண்ட் டு திஸ்? நம்ம எங்கே இருக்கோமோ அது ஒன்று வச்சுட்டு அதில் என்ன இருக்கோ ஆஃபர் அதை நம்ம பார்த்துட்டு போகிறது பெட்டர். ஆஃபருக்கு ஒரு கார்டு வாங்கினா 4 கிரெடிட் கார்டு வச்சுருக்கணும், எல்லோரும் 4 பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். ட்ராக் பண்ண முடியாது. அல்டிமேட்லி வில் பி த லூசர். அது அவ்வளோ ஓவர் ஸ்மார்ட்டாக ஆக்ட் பண்ணணுங்கிற கட்டாயமே இல்லை. நம்ம தேவையில்லாத செலவுகளை குறைச்சி அனாவசியமான செலவுகளை நியாயப்படுத்துறதை தவிர்த்து அடுத்தவங்களுக்காக வாழ்கிறத குறைச்சிட்டு நமக்காக நம்ம வாழ ஆரம்பித்தோம்னாலே நம்ம ரெக்குயர்மெண்ட்லாம் வெரி மினிமல். இப்போ 4 சட்டை 4 பேண்ட் இருந்தால் போகிறோம். எல்லாமே ஊதா கலர் சட்டை பிளாக் கலர் பேண்ட் இருந்தால் போகிறோம், வாழ்க்கையை ஓட்டிடலாம். பட் அது பண்ணுறதில்ல. அதுதான் ப்ராப்ளம். நம்ம அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் போகிறதுனால தான் ப்ராப்ளம். இதுக்கு போய் நம்ம 4 பேங்க்கு, 4 அக்கௌண்ட்டு, 4 கிரெடிட் கார்டு அப்படிலாம் வச்சு நம்ம மிச்சம் பண்ணணும். அது பண்ண முடிஞ்சால் நல்லது. நான் அது வேண்டாம்லாம் சொல்லலை. யாராலையாவது பண்ண முடிஞ்சதுன்னா அவர் நல்லது தான். பட் கடைசியில் அல்டிமேட்டாக தே வில் கெட் காட் இன்டு டெட் ட்ராப் ஆர் சம்திங் எல்ஸ். தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஓகே. உங்கள் அட்வைஸ் கேட்டு ஒரு 4-5 பேர் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உள்ளே வரும்போது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கம்மியான அமௌண்ட் இருக்கிற ஒரு ஸ்டாக் வாங்குறது மூலமாக நம்மளை சேஃபாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பென்னி ஸ்டாக்ஸு ஒரு பிலோ 550 இருக்கிற ஒரு ஸ்டாக்ஸ் தான் விரும்புகிறாங்க. இது சேஃபான விஷயம் தானா? இப்போ டைரக்ட் ஸ்டாக்ஸுங்கிறது ரீட்டைல் இன்வெஸ்டர், ஸ்மால் இன்வெஸ்டருக்கு வந்து ஜென்ரலி நாட் சஜஸ்டட். அதையும் மீறி எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, நான் பண்ண ரெடி அப்படின்னு ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னு வர்றாங்கன்னா அவங்க கவனிக்க வேண்டியது பொதுவாக அவங்களுடைய இலக்கு என்ன, லாங் டேர்ம் கோல், எனக்கு வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்கில் போகாமல் இருக்கிறது பெட்டர். நான் ஷார்ட் டேர்மில் பணம் பண்ணணும், நான் ரிஸ்க் எடுக்க ரெடி, என் பணம் போனாலும் பரவாயில்லைன்னா பென்னி ஸ்டாக்கில் பண்ணுறதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் இந்த புரிதல் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஒரு 2 ரூபா ஷேர் 4 ரூபா ஆனால் 100% அப்படின்னு நினச்சி வாங்குறாங்க. அது எத்தனை தடவை 2 ரூபா ஷேர் 4 ரூபா ஆகிருக்கு. 2 ரூபாயிலேருந்து 1 ரூபாய் அப்புறம் 4 8 ஆகி காணாமல் போன ஷேர்ஸ்லாம் நிறைய இருக்குது. கவனமாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பங்குகள் எல்லாம் எம்ஆர்எஃப், உதாரணத்துக்கு அது வாங்கணும்னு நான் சொல்லலை, எம்ஆர்எஃப்னு ஒரு பங்கு 3 வருஷத்துக்கு முன்னால் 59,000 இருந்தது, இன்றைக்கி 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட இருக்குது. அப்போ அது பெட்டர். இப்போ எத்தனை பேரால் சார் 59,000 கொடுத்து வாங்க முடியும்னா, அதுக்காக நீங்கள் பென்னி என்னால் இவ்வளோ தான் வாங்க முடியுங்கிறதுக்காக மோசமான ஸ்டாக்கை போய் நான் வாங்கக்கூடாது. என்னால் இவ்வளோ தான் வாங்க முடியும்னா இன்னும் கவனமாக இருக்கணும். அப்போ தரமான பங்குகளில் நீங்கள் வந்து 100 பங்குகளை வாங்குறதுக்கு பதில் 5 பங்குகளை வாங்கிக்கலாம், 6 பங்குகளை வாங்கிக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம மோசமான பங்குகளை வாங்குறதுங்கிறது வந்து சரியானதாக இருக்காது. இதுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கணும். பங்குச்சந்தையில் வர்றவங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்னா, ப்ரைஸ், வேல்யூ, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ப்ரைஸ் இஸ் வாட் சம்படி டிமாண்ட்ஸ் அண்ட் வாட் யூ பே டு அக்வயர் அன் அசெட். ஏன்னா ஒரு பங்கை வாங்குறதுக்கு ஒருத்தர் இவ்வளோ வேலைன்னு டிமாண்ட் பண்ணுறாரு, அது ஓகேன்னு நீங்கள் வாங்குறீங்க. ஆனால் வேல்யூ அதில் உண்மையில் இருக்கான்னா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். உதாரணமாக ஒரு பங்கினுடைய மதிப்பு 10 ரூபாயாக இருக்கலாம், உண்மையான மதிப்பு 15 ரூபாய் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அது பங்குச்சந்தையில் 18 ரூபாய்க்கு வர்த்தகம் ஆகிக்கிட்டு இருக்கும். ஏன்னா வாங்குறவர் நினைக்கிறார் அதுக்கு 18 ரூபா மதிப்பு இருக்குன்னு நினச்சி அந்த விலையை கொடுத்து வாங்குறாரு. அந்த 18 ரூபாய்ங்கிறது ப்ரைஸ், 15 ரூபாங்கிறது மதிப்பு. ஓகே. அந்த 15 ரூபா மதிப்பு உள்ளது என்னைக்கு 12 ரூபாய் கிடைக்குதோ அன்றைக்கி நம்ம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அது அந்த வேல்யூ பார்த்து வாங்கணுமே தவிர இந்த பென்னி ஸ்டாக்ஸை வாங்குறேன் அப்படிங்கிறது சரியானதாக இருக்குது. ரொம்ப காஷியஸாக இருக்கணும் பென்னி ஸ்டாக்ஸ். இதே மாதிரி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் 1 லட்ச ரூபா கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு 1000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா வரைக்கும் லாபம் எடுக்கிறதுக்கு குறைஞ்சது எவ்வளோ நாள் எடுக்கும் சார்? அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. அந்த 1 லட்சம் ரூபாங்கிறது வந்து வெறும் 10,000 ரூபாய் கூட மாறலாம், காணாமலும் போகலாம். ஒரு 4 பங்குகள் சொல்கிறேன்.
டிஎஸ்பி சாஃப்ட்வேர்னு ஒரு பங்கு, சில்வர் லைன் இண்டஸ்ட்ரின்னு ஒரு பங்கு, இந்த மஸ்டா இண்டஸ்ட்ரீஸ், இந்த பங்குகள்லாம் ₹1000 மேலே 4 இலக்கத்தில் வர்த்தகமாகிட்டு இருந்த பங்குகள் இன்றைக்கி 0, 0, ஒரு மதிப்பு கூட இல்லை. அதனால் பங்குச்சந்தைங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ ஆதாயம் கொடுக்கக்கூடியதோ, லாபம் தரக்கூடியதோ, அதற்கான வாய்ப்பு இருக்கோ, அதே அளவுக்கு ஆபத்தானதும் கூட. பங்குச்சந்தை முதலீட்டில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னொன்று புரிஞ்சுக்கணும். ஃபிக்ஸட் டெபாசிட்டோட கம்பேர் பண்ணிடலாம். இந்த ரிட்டர்ன்ஸ் ஆர் நான் லீனியர்னு சொல்லுவோம். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இந்த ரிட்டர்ன்ஸ் ஆர் லீனியர். அப்படியே ₹100ங்கிறது 108, அடுத்த வருஷம் 116, அடுத்த வருஷம் 124, அப்படி போயிட்டே இருக்கும். அது திடீர்னு ₹50 வந்து நிற்காது. அண்டர்ஸ் அதர்வைஸ் நீங்கள் ஒரு ரொம்ப தவறான ஒரு வங்கியில் போட்டிருந்து திவால் ஆகக்கூடிய வங்கியாக இருந்தாலும் இல்லையா. பங்குச்சந்தை அப்படி இல்லை. 100லேருந்து 108 போகும், 108லேருந்து 92க்கு வரும், 98லேருந்து 150 கூட போகும், 150லேருந்து 125 வரும். பட் அல்டிமேட்டாக பார்த்தா நல்ல பங்காக இருந்தால் ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ஸோ வருஷம் இவ்வளோ கொடுக்கும், மாதம் எனக்கு இவ்வளோ வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்க பங்குச்சந்தை பக்கம் தலை வச்சே படக்கூடாது. ஸோ பங்குச்சந்தை வந்து இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் இருக்கு இல்லையா, இதை நான் டெய்லி அனலைஸ் பண்ணணுமா இல்லை வீக்லி ஒன்ஸ் மட்டும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வந்தா ஓகே? நீங்கள் என்ன மாதிரி முதலீட்டாளருங்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ தினசரி வர்த்தகம் பண்ணுறவங்க இருக்காங்க, நிமிடத்துக்கு நிமிடம் வர்த்தகம் பண்ணுறவங்க இருக்காங்க, 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து சார்ட் பார்த்து வர்த்தகம் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்க 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பார்த்துக்கிட்டு இருக்கணும், நிமிஷத்துக்கு ஒருக்கா பார்த்துக்கிட்டு இருக்கணும். நீங்கள் நீண்ட கால முதலீட்டாளராக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு நிறுவனமும் காலாண்டு முடிவுகள் வெளியிடுகிறது. ஸோ அந்த காலாண்டுக்கு ஒரு முறை நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து நல்ல நிர்வாகம், முக்கியமாக நல்ல நிர்வாகமாக இருக்கணும், எதிர்காலத்தில் நல்ல வளர்ச்சி உள்ள கூட தொழிலாக இருக்கணும். இது ரெண்டையும் பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா காலாண்டுக்கு ஒரு முறை அதை ரெவ்யூ பண்ணி பார்த்தா கூட போகிறோம் நமக்கு. இப்போ சமீப காலமாக யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். யூஎஸ் ஸ்டாக்ஸ்குள்ளே போகணும் அப்படின்னா இந்தியன் ஸ்டாக்ஸில் எவ்வளோ அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், வர்த்தகம் பற்றி எத்தனை அளவுக்கு நாலேஜ் இருந்தால் பண்ணலாம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது வந்து கெட்டிங் அக்கஸ்டம் டு சம்திங். இந்த ஒரு வாலட்டிலிட்டி நம்மளை பழக்கப்படுத்திக்கணும். அதை வந்து பயப்படக்கூடாது. வாலட்டிலிட்டி நமக்கு ஒரு ஃப்ரெண்டு. அதில் ரைட் சைடில் நம்ம இருக்கணும். இறங்கி இருக்கப்போ நம்ம வாங்குறோம்னா பிரச்சனை இல்லை, ஏறி இருக்கப்போ வாங்கினோம்னா இறங்குறப்போ பயமாக இருக்கும். அதுதான் பிரச்சனை. ஸோ அந்த பழக்கங்கிறது ஒரு 2 புல் பேர் மார்க்கெட்டை நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த பக்குவங்கிறது வரும். 2 தடவை ஏறி 2 தடவை இறங்கி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். 3rd டைம் வரும்பொழுது இது இப்படி தான் இருக்கும் இந்த சைக்கிள். என்ன தான் நம்ம பாடம் எடுத்தாலும் படித்து சொன்னாலும் அந்த சொந்த அனுபவங்கிறது வரும்பொழுது தான் வரும். அதுக்கு 7-8 வருஷங்கள் ஆகும் நார்மலாக. பட் அதுக்காக அவ்வளோ காலம் ஆகுமானா இன்றைக்கி 18-20 வயசு பசங்கள்லாம் அமெரிக்காவில் ட்ரேட் பண்ணுறாங்க, இந்தியாவிலேருந்து. பண்ண முடியும். நீங்கள் அந்த உங்களுடைய வளரக்கூடிய சூழல், நீங்கள் படித்த படிப்பு, நீங்கள் சார்ட் அக்கௌண்டண்ட்டா, சர்டிஃபைட் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட்டா, இன்டர்நேஷ்னல் கரன்சி மார்க்கெட்டோட இது உங்களுக்கு எப்படி தெரியும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட மூவ்மெண்ட் எப்படி தெரியும், பாண்டு டிபென்ச்சர்ஸுடைய அந்த ஈல்டு அது எப்படி மாறுது, அது எப்படி பங்குச்சந்தையை பாதிக்கும், ஒரு பொருளாதார எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், பணவீக்கம், அதே மாதிரி தொழில் வளர்ச்சி குறியீடு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி பாதிக்கும்னு தெரிஞ்சதுன்னா அதன் அடிப்படையில் சர்வதேச பங்குச்சந்தையில் நீங்கள் சின்ன வயசுலையோ அல்லது ஓரிரு ஆண்டுகள் அனுபவத்தில் கூட ட்ரேட் பண்ணலாம். பட் பொதுவாக இந்த வாலட்டிலிட்டிக்கு நீங்கள் ரெடியாங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா அமெரிக்க பங்குச்சந்தை பொதுவாக ரொம்ப வாலட்டைலாக இருக்காது. பட் 2020க்கு பிறகு அது மாறிவிட்டது. ஏன்னா அடுத்த புரட்சி மாதிரி மிகப்பெரிய அளவில் இந்த தொழில்நுட்பம் எப்படி தகவல் தொழில்நுட்ப புரட்சி 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சோ, இப்போ அந்த தொழில்நுட்ப புரட்சி வேற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அந்த செயற்கை நுண்ணறிவுல வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அப்போ அதை பயன்படுத்தி வரக்கூடிய பங்குகள் டெஸ்லா அப்படின்னா திடீர்னு $210 போகுது, திடீர்னு $140 வருது, மறுநாள் $180 போகுது. இப்படிலாம் வாலட்டிலிட்டி அமெரிக்காவில் பார்த்து 20 வருஷம் ஆச்சு. ஓகே. ஸோ அந்த வாலட்டிலிட்டிக்கு நம்ம அந்த அதீத ஏற்ற இறக்கங்களை பார்த்து நாம் பயப்படுகிறோமா, இல்லை அதை ஒரு நல்ல வாய்ப்பாக பார்க்கிறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அமெரிக்க பங்குச்சந்தைக்கோ இந்திய பங்குச்சந்தைக்கோ வரலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் பிஸி ஷெடியூலில் நிறையா டீட்டெயில் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.